வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்றைக்கி வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அது கண்டென்ஸ்டு மில்க்கு, சாக்கோ பவுடர், க்ரீம், சிப்ஸு, சாக்கோ சிப்ஸ் வாங்கிக்கோங்க. ரெடிமேடாக அந்த மாதிரி கிடைக்குது. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், இது வந்து நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். நான் அந்த ஸ்மெல் ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் போட போகிறேன். கண்டென்ஸ்டு மில்க்கு தேவையான அளவுக்கு. சாக்கோ பவுடர் வந்து இனிப்பு இருக்காது, அந்த சாக்கோடைய லேசாக அந்த கசப்பு தன்மை மட்டும் லேசாக இருக்கும். அதனால் இதுக்கு கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும், அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். க்ரீம் வந்து இது 250 ml பேக்கெட்டு, நான் 200 எடுத்திருக்கேன். கொஞ்சம் அடியில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இவ்வளவுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம இது நல்லா பீட் பண்ணிக்குவோம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து முட்டை மிக்ஸ் பண்ணுவீங்கல்ல, இதில் கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அப்படி நுரைச்சிக்கிட்டு வரும். இப்போ சாக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன். இப்போ கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிக்குவோம். மேங்கோ ஐஸ்கிரீமுக்கெலாம் மேங்கோவில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். சாக்கோவில் வந்து நீங்கள் பவுடரை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பு இருக்கும். அதனால் சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் அதிகம் வேணும். ஒருக்கா நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும். ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் போதுமானு டேஸ்ட் பார்த்துருங்க. பத்தலைன்னா திரும்ப ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அகலமான பாத்திரத்தில் ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஃப்ரீஸ் ஆகிரும். ஆழமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு 12 மணி நேரம் ஆகும். இது 8 to 10 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லா ஃப்ரீஸ் ஆகிரும். சிப்ஸ்
இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ க்ரீமில் வந்து இது 250 ml க்ரீம், நான் வந்து 200 யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்க் வந்து இது 400 ml, 300 யூஸ் பண்ணியிருக்கேன். இதை அலுமினியம் பாயில் வச்சு கவர் பண்ணிடுவோம். பிளாஸ்டிக் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா டயாக்சின் வந்து உடம்புக்கு கெடுதல். இதை ஃப்ரீசரில் நம்ம ஒரு 10 to 12 மணி நேரத்துக்கு வைப்போம். ஸோ ஃப்ரீசரில் நம்ம வைப்போம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 10 மணி நேரம் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் நீங்கள் சாக்கோ சிப்ஸ் இதை நீங்கள் வாங்கின உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, இல்லாட்டி மெல்ட் ஆயிரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.